விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு இறுதி ஊர்வலம் நடந்துட்டு இருந்தது இல்லையா? அவர நல்லடக்கம் செய்வதற்காக அந்த நேரத்துல நீங்க எல்லாருமே டிவில லைவ்ல கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. அங்க ஒரு வானில ஒரு அதிசயம் நடந்ததுங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு ஆச்சரியமான, அதிசயமான விஷயங்கள் நடக்கவே நடக்காது. ஒரு மனிதர் இறந்து போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 15,00,000 மக்கள் பின்னாடியே போய்க்கிட்டு இருக்காங்க. அப்போ வானத்துல ஒரு அதிசயம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருடன் வந்து வட்டம் அடிக்குதுங்க. பொதுவாகவே கருடன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது வந்து கடவுளுடைய ஒரு வாகனம் அந்த மாரி தான் சொல்லுவாங்க. விஜயகாந்த் இறக்கும்போது அவர் அந்த வாகனத்துல வச்சு கூட்டிட்டு போறாங்க. அப்ப கருடன் வட்டம் அடிக்குது. அத அவங்களோட 2 பசங்களும் பார்க்குறாங்க. எந்த ஒரு செயற்கையாவும் எந்த கருடனையும் அந்த இடத்துல அனுப்ப முடியாதுங்க. ஸோ அந்த கருடன் வட்டம் அடிக்கிறத பிரபல யூடியூப் சேனல்கள்லாம் காட்டியிருந்தாங்க. டிவில கூட லைவா காட்டியிருந்தாங்க. கண்டிப்பா இந்த ஒரு அதிசயத்த பார்த்துட்டு நெறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க. அது வந்து கடவுளோட வாகனம் தான். நல்லவர்கள் ஆ கிட்டத்தட்ட தெய்வ பிறவின்னு கூட சொல்லலாங்க. இவர் வந்து வாழும் காலத்துல மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வமாவே வாழ்ந்துட்டாரு. அவர அழைச்சிட்டு போறதுக்கு தான் இந்த கருடன் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம மார்கழி மாசத்துல மனுஷன் இறந்திருக்காரு. நேரா சொர்க்கம் தான். அவர சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவதுக்காண்டி தான் அந்த கருடன் தன்னோட வாகனத்த எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கங்க. ஸோ அத பார்க்கும்போது நமக்கே பயங்கர ஆச்சரியமா தான் இருந்தது. ஸோ இத பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. மேலும் விஜயகாந்த் அவர்கள் பற்றின பல்வேறு தகவல்கள உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விஜயகாந்த் அவர்கள் நடித்த படங்கள்ல உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க.